வணக்கம். இன்றைய காலகட்டத்துல இந்த வேகமான குழப்பமான உலகத்துல கொஞ்சம் அமைதி கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கு இல்லையா? ஆனா நம்ம அன்றாட பிரச்சனைகளை சமாளிக்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வேதங்களும் போதனைகளும் ரொம்பவே தெளிவான கட்டமைக்கப்பட்ட சில தீர்வுகளை கொடுத்திருக்குன்னு சொன்னா நம்ப முடிகிறதா? சரி வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கத்துல அதை பத்தி தான் ஆழமா அலச போறோம். நாளுக்கு நாள் கழுத்து நெரிக்கிற கடன் சும, விரிசல் விழும் உறவுகள், இல்லனா எதிர்காலத்தை பத்தின ஒரு தொடர் பயம், இது எல்லாமே உங்கள முழுமையா அழுத்துற மாதிரி நீங்க எப்பதாவது உணர்ந்திருக்கீங்களா? முதல்ல ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மட்டும் தனியா இல்லைங்க. இந்த பாரங்கள் எல்லாம் ரொம்பவே உண்மையானவை. நம்ம எல்லாரும் தினசரி ஏதோ ஒரு வகையில அனுபவிக்கிற ஒரு விஷயம்தான் இது. இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தான் நம்ம எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம். நாம அன்றாடம் சந்திக்கிற நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை நமது மூல நூல்கள் மிக சரியா 7 முக்கிய பிரிவுகளா பிரிக்கிறது. மனக்கவலை, பொருளாதார நெருக்கடி, குடும்ப உறவு சிக்கல்கள், திடீர் உடல் நலக்குறைவு, அலுவலக அரசியல், மரண பயம், அப்புறம் இறுதியாக அனைத்தையும் அர்ப்பணிக்கும் தேவை. சரி, இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க இன்னைக்கு நாம இத 3 முக்கிய போர்க்களங்களா பிரிச்சு பார்க்க போறோம். இதுல முதலாவது உள்நிலை போராட்டம். அதாவது மனதையும் அந்த கண்ணுக்குத் தெரியாத பயத்தையும் எப்படி வெல்வதுன்னு பாப்போம். நம்ம மனசுக்குள்ள நடக்கிற வெளியாருக்கும் தெரியாத ஒரு பெரிய போராட்டம்னா அது நிச்சயமா எதிர்காலத்தை பத்தின பயம்தான். மத்திய நற்செய்தியில வர இந்த ஒரு ஆழமான வரிய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய தினம் தனக்காக கவலைப்படும். ஓவர் திங்கிங்னு சொல்றோம் இல்லையா, அதீத சிந்தனை. அதுக்கு இந்த நூல் சொல்ற தீர்வு என்ன தெரியுமா? அந்த பாரத்தை நாமளே சுமக்காம ஜெபத்தின் மூலியமா இறைவன்கிட்ட முழுமையா ஒப்படைச்சிடணுன்றதுதான். அடுத்து மனித மனதோட மிக உச்சக்கட்ட பயம்னு பார்த்தா அது மரணம் அப்புறம் முதுமை பத்தின பயம்தான். யோவான் நற்செய்தி இதுக்கு ஒரு மிகச்சிறந்த பார்வையை தருது. நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாக இருக்கிறேன், என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் மரித்தாலும் வாழ்வார். மரணம்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு புதிய தொடக்கம்ங்கிற ஆறுதலான பார்வையை தான் இந்த வரிகள் நமக்கு தருது. இந்த ஒரு விசுவாசம் இருந்தாலே போதும், மரண பயம் நம்மள முடக்கி போடுறதுலேருந்து நம்ம விடுபடலாம். சரி, இப்போ நம்மளோட 2வது போர்க்களத்துக்கு வருவோம். இது வெளிப்புற போராட்டம். அதாவது நம்ம உடலையும் சமூகத்தையும் எப்படி எதிர்கொள்றதுன்ற சவால். மனசுக்கு வெளியே வந்தோம்னா நம்ம சமூகத்திலையும் பொருளாதார உலகத்திலையும் நம்ம தினசரி சந்திக்கிற அழுத்தங்கள் ஏராளம். ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்போது இந்த உலகம் காட்டுற பதற்றமும் பேராசையும் ஒரு பக்கம்னா, நேர்மையா உழைச்சு இறைவனை முதல்ல தேடுறது இன்னொரு பக்கம். முதலில் கடவுளின் நாட்டை நாடுங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும்னு வேதாகமம் ரொம்ப தெளிவா சொல்லுது. உலக பொருட்கள் மேல அதிக பற்று வைக்காம நேர்மையான வழியில உழைக்கிறது தான் இதுக்கான சிறந்த ஆன்மீக தீர்வு. இதுக்கு ரொம்பவே நடைமுறை சாத்தியமான ஒரு தீர்வு இருக்கு, அதுதான் மனநிறைவு. நம்மகிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு ஆழமா திருப்தி அடைறது தான் உண்மையான மனநிறைவு. ஒரு முடிவில்லாத பேராசையிலிருந்தும் பொருளாதார பதற்றத்திலிருந்தும் நம்மள விடுவிக்கிறதுக்கான மிக சிறந்த ஆயுதம் இதுதான். இதை நாம உண்மையாவே கடைபிடிச்சோம்னா பண பிரச்சனைகளால வர்ற மன உளைச்சல் பாதியா குறைஞ்சிரும்னு அடிச்சு சொல்லலாம். அடுத்ததா இந்த அலுவலக அரசியல், சமூக அழுத்தங்கள், இதெல்லாம் நம்ம எல்லார் வாழ்விலையும் இருக்கிறதானே. இந்த உலகம் எப்பவுமே பழிவாங்கிறதையும் குறுக்கு வழியில போறதையும் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்கு. ஆனா அதுக்கான உண்மையான தீர்வு என்ன? மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிற மாதிரி, பாம்புகளைப் போல விவேகம் உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். அதாவது இந்த கடினமான உலகத்தை எதிர்கொள்ள நமக்கு மிக கூர்மையான அறிவும் வேணும், அதே சமயம் எந்த கபடமும் இல்லாத நேர்மையும் வேணும்ன்றத இது ரொம்ப பிரமாதமா விளக்குது. உங்கள் எதிரிகளிடம் அன்பு செலுத்துங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபம் செய்யுங்கள். இத கேட்கும்போதே இது ரொம்ப கஷ்டமாச்சேன்னு தோணலாம். ஆனா மத்தவங்க நம்மள புகழணும்னு எதிர்பார்க்காம நம்ம கடமைய நேர்மையா செய்யணுங்கிறதையும் சமூகத்தோட பகைய எப்படி அன்பால எதிர்கொள்ளணுங்கிற உன்னதமான கருத்தையும் இது நமக்கு கத்துக் கொடுக்குது. இப்போ 3வது போர்க்களத்துக்கு போவோம். இது தனிப்பட்ட போராட்டம். அதாவது நம்ம உடல்நலம் அப்புறம் நமக்கு மிக நெருக்கமான உறவுகளை பத்தினது. நமக்கு ரொம்பவே நெருக்கமான குடும்ப உறவுகள்ல விரிசல் வரும்போது அது எப்படி சரி பண்றது? அதுக்கான மருந்து என்ன தெரியுமா? 70 தடவை 7 முறை மன்னிக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ள வர்ற ஈகோ, துரோகங்கள், சண்டைகள், இதுக்கெல்லாம் இந்த மூலநூல் காட்டுற ஒரே நிலையான தீர்வு எல்லையற்ற அன்பும் நிபந்தனையற்ற மன்னிப்பும் மட்டும்தானே இது மிக தெளிவா காட்டுது. இங்க ஒரு நிமிஷம் அப்படியே பொறுமையா கொரிந்தியர் புத்தகத்துல வர இந்த அற்புதமான மேற்கோள கொஞ்சம் உள்வாங்கி பாருங்க. அன்பு சகிப்புத்தன்மை உடையது, அன்பு கனிவுடையது, அது பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, அகந்தை கொள்ளாது. ஒரு குடும்பத்துல நிஜமான அமைதி நிலவணும்னா இந்த தாழ்மையும் சகிப்புத்தன்மையும் தான் அதற்கான அடிப்படை தூண்கள்ங்கிறத இந்த வரிகள் நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துகின்றன. சரி, உறவுகளை தாண்டி
திடீர்னு ஒரு உடல்நலக் குறைவோ இல்ல பலவீனமோ வரும்போது என்ன பண்றது? வேதாகமம் சொல்லுது, அவரே நம் பிணைகளை தாங்கிக் கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். நாம உடல் நோயில சோர்ந்து போறப்போ அந்த துன்பத்தை இறைவனின் பாடுகளோட இணைத்து பொறுமையோட ஏத்துக்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஆன்மீக ஆறுதலை தரும்னு இது சுட்டிக்காட்டுது. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தாங்க நம்மளோட உண்மையான பலம். இப்போ நாம இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதி வழிகாட்டி, அதாவது முழுமையான அர்ப்பணிப்புக்கு அன்னை மரியாளின் வாழ்க்கை எப்படி ஒரு மாஸ்டர் கிளாஸா இருக்குன்னு பாப்போம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த தீர்வுகளை எல்லாம் நடைமுறையில எப்படி செயல்படுத்துறது, அன்னை மரியாள் தன்னோட வாழ்வுல இதையெல்லாம் எப்படி மிகச்சரியா கையாண்டாங்கன்றத ஒரு 3 எளிய படிகள்ல பார்க்கலாம். படி 1, சவால்களை எதிர்கொள்றது. படி 2, எந்த பதற்றமும் இல்லாம மனசுல அமைதியா தியானிக்கிறது. அப்புறம் படி 3, கடவுளோட சித்தத்துக்கு தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிறது. அவங்க வாழ்வுல சோதனைகளும் புரியாத புதிர்களும் வந்தப்ப அவங்க பதற்றப்படவே இல்ல. அவசரப்பட்டு பயத்துல முடிவெடுக்காம அமைதி காக்கணுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பாடம் இல்லையா? இறுதியா இது எல்லாத்துக்கான உச்சகட்ட தீர்வென்ன? ஆண்டவரே உமது சித்தம் நிறைவேறட்டும். இது ஏதோ ஒரு சாதாரண வாக்கியம் இல்லைங்க. இதுவே மிக உயர்ந்த தீர்வு. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய குழப்பங்கள் வந்தாலும் நம்மளோட போராட்டங்களை இறைவன்கிட்ட முழுமையா ஒப்படைச்சிட்டு அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் இந்த நவீன உலகத்தோட குழப்பங்கள்ல இருந்து அமைதியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே திறவுகோள். இப்போ சொல்லுங்க, நீங்களும் உங்க வாழ்வுல இந்த முழுமையான அர்ப்பணிப்பை ஒருமுறை முயற்சி செய்து பார்க்க தயாரா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இத உங்க வாழ்வுல எப்படி செயல்படுத்துவீங்க? இந்த ஒரு கேள்விய உங்ககிட்டயே விட்டுட்டு இன்றைய இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்கிறேன்.